This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏய் தமிழா, உன் புலமை கண்டு புல்லரிக்கிறேன். இதன் பரப்பை வியந்தாய், பறவை என்றாய், ஆழம் நுழைந்தாய், ஆழி என்றாய், ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் முன்றால் ஆனதென்று முன்னீர் என்றாய். வியந்து கிடந்தவன் உடைந்து கிடந்தவளை மடியில் அள்ளி ஒட்ட வைத்தான். ஏய் தமிழ், என்ன இது? திற கண்களை திற, கண்களால் கடல் விழுங்கு. விசைப்படகு விரையும் போது கடலோடு ஒரு வெள்ள வீதி பார். அன்பு கொண்டவர்களை காணும்போது துயரம் மெல்ல மெல்ல மறைவது மாதிரி தூரத்து கரை மெல்ல மெல்ல தொலைவது பார். ததும்பும் தண்ணீர் ஊஞ்சல் மேலே அழகு பறவைகள் ஆடுவது பார். தப்பு செய்துவிட்டு வந்த கணவர்கள் தாழ்த்திரவா கதவுகளுக்கு வெளியே நிற்பது போல் துறைமுகத்துக்குள் அனுமதியில்லாத கப்பல்கள் தூரத்தில் நிற்பது பார். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கடற்பட்டாம்பூச்சிகளாய் மிதக்கும் கட்டுமரங்கள் பார். காசுக்கு மனம் மாறும் வஞ்சகர்களைப் போல அங்கங்கே நிறமாறும் கடல் பார். நீ ஏன் பயப்படுகிறாய்? தன்னை கடைந்து கடைந்து கடந்து விட்டானே என்று கடல்தான் மனிதனை பார்த்து பயப்படுகிறது. அவளை அவன் மில்லிமீட்டராய் மலர்த்த பார்த்தான். ஆனால் தன் புலன்களை பூட்டி கொண்டவள் திறக்கவே இல்லை. ஆடும் படகு ஆட ஆட அடிவயிறு அழுத்தியது அவளுக்கு. நிறம் தெரியாத பூச்சிகள் நெற்றி பொட்டில் பறந்தன. உள்ளே வளர்ந்து வளர்ந்து உடைய பார்த்தது குமட்டல் குமிழி. முகம் தூக்கி பார்த்தபோது அவன் கையில் பிசுபிசுத்தது அவள் கண்ணீர். அழுகிறாயா? கடல் நீரை மேலும் கரிக்க வைக்கிறாயா? கடலில் 3.6% உப்பு முன்னமே இருக்கிறது, அது போதும். எங்கே உன் இதழ்நீர் துப்பு? இனிக்கட்டம் கடல். ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீர்கள்? அவள் எழுத்து கூட்டி விசும்பினாள். அவன் சின்முறுவல் பூத்தான். தன்மேல் விழும் மண்ணை சோதனை என்று சொன்னதுண்டா விதை? உளியின் உரசலை சோதனை என்று சொன்னதுண்டா சிலை? இது பயிற்சி, முளைக்க வைத்து முழுமையாக்கும் முயற்சி. சோதனை என்று சொல்லாதே பெண்ணே, சொடுக்கு விரலுக்கு சோதனை அல்ல. அவள் வயிற்றில் புறப்பட்ட வாந்தி நெஞ்சில் வந்து நின்றுவிட்டது. தன் இரு கரங்களால் அவள் தலை தாங்கி தவித்தாள். துவண்ட கொடி கண்டு துடித்தான் அவனும். இது கடல் நோய். ஒரு வகையில் இது ஒவ்வாமை. முதலாய் கடல் புகும் பலருக்கு இது வரவே வரும். கலங்காதே. சின்ன சின்ன சிரமங்களுக்கு உன் உடம்பை உட்படுத்து. எனக்கு இது தேவைதானா? அவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் வாயில் விழுந்ததில் வார்த்தை நனைந்தது. தேவைதானா என்று கேட்டிருந்தால் தீயை அறிந்திருக்க முடியுமா? குரங்கிலிருந்து மனிதன் குதித்திருக்க முடியுமா? தூரத்தை நெருங்கி இருக்க முடியுமா? நேரத்தை சுருக்கி இருக்க முடியுமா? தேவைதான் முட்டைக்குள் இருக்கும் உயிரை மூச்சு விட வைக்கிறது. தேவைதான் உலக உருண்டைக்கு ஒரே பகல் கொண்டு வர யோசிக்கிறது. உணர்வுகளின் தேவை காதல், உணர்ச்சிகளின் தேவை காமம், உலகத்தின் தேவை உழைப்பு. இந்த தேவைகளின் வெவ்வேறு வடிவங்களே வாழ்க்கை. பெண் மீது காதலும் வெற்றி மீது வெறியும் இல்லை என்றால் இன்னும் இந்த பூமி பிறந்த மேனியாகவே இருந்திருக்கும். அவன் பேச்சுக்கு காது கொடுத்தது காற்று மட்டும்தான். அவளால் தாங்க முடியவில்லை. ஒவ்வாத சூழல், உடன்படவில்லை உடம்பு. ஏதோ ஒரு திசையில்
ஆனால் மிக மிக பக்கத்தில் மரணம் மையம் கொண்டிருப்பதாய் பட்டது அவளுக்கு. என்னை கொல்லாதீர்கள், படவை திருப்புங்கள், படபடப்பாய் வருகிறது எனக்கு.